நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமா பேப்பர் 1லோட ரிவிஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த ரிவிஷன் வீடியோவில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ फर्स्ट रोम लेटर பாருங்கள். किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. பாவார்த்தனை கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போனா இஆர்சி வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்க்கு இஆர்சி படித்தோம் இல்லையா? அதுதான் இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். एंड इन्हें அடுத்து செகண்ட் பாருங்கள். किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. இல்லை 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எனி 5 தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஒரு கொஷனுக்குமே உங்களுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 10 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த தேர்ட் रोम लेटर பாருங்கள். किसी एक कविता का सारांश लिखिए. ஏதாவது ஒரு லெசனுக்கு நீங்கள் இதில் வந்து சாராங்ஷம் எழுதணும். एक बूंद நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்ட் சங்கதிகா ஃபலம் படிச்சிருக்கோம். இதுக்கு மொத்தம் நம்மளுக்கு 14 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, இனி அடுத்து फोर्थ रोम लेटर பாருங்கள். किन्हीं 2 पद्यांश का कत्स्तोए रूप जाऊं कात्योन लिखिए. இதில் என்ன அப்படின்னா நம்ம தோஹை படித்தோம் இல்லையா? அதுதான் இதில் நீங்கள் எழுத போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ். இல்லை வந்து 2 தோஹை நீங்கள் வந்து எழுதணும். இப்போ இந்த 5th रोम लेटर பாருங்கள். किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए அப்படின்னா இதில் வந்து எனி 5ஓட நீங்கள் மீனிங்ஸ் எழுத போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். किन्हीं 5 का विलोम शब्द लिखिए அப்படின்னா ஏதாவது ஒரு 5க்கு ஆப்போசிட்ஸ் நீங்கள் எழுதணும். இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது ஜோடே பனாயே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ 5மே அட்டென்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே மார்க்ஸ் வந்து பாருங்கள் 5 மார்க்ஸ். ஓகே, இனி அடுத்தது 8th रोम लेटर பாருங்கள். किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. 5 அப்படின்னா 5 இல்லையா? இல்லை வந்து எனி 5 வேர்ட்ஸ் தான் நீங்கள் ஃப்ரேம் த சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ். இனி 9th रोम लेटर பாருங்கள். இது வந்து गद्यांश के आधार पर प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேராகிராஃப்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. இது கண்டுபிடிச்சிடணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு நம்மளுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த 10th and 11th रोम लेटर பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த போர்ஷன்ஸை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே நான் இதோட ஸ்டோரி இது எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. பட் இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் மிஸ் ஆகும் அப்படின்னா 25 மார்க்ஸ் மிஸ் ஆகும். பட் நம்ம வந்து 75 மார்க்ஸ்க்கு நல்லா படிச்சிருந்தாலே நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலுமே இந்த 10th and 11th நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் 10th பாருங்கள். किन्हीं 2 प्रश्न के उत्तर 5 वाक्यों में लिखिए. இது வந்து மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் எந்த லெசன் படித்தோமோ அதே லெசன் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் 2 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. किसी एक पाठ का सारांश लिखिए. இதுலேயும் ஏதாவது ஒன்று சாராங்ஷம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஸே எழுதணும். இதுக்கு 15 மார்க்ஸ். இனி 12th रोम लेटर பாருங்கள். 5 प्रश्नों के उत्तर लिखिए. எனி 5 கொஷின்ஸ் நீங்கள் இந்த 8ல் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ எப்படி பாஸ் மார்க் எடுக்கிறாங்கிற டிப்ஸ் என்னென்னா இந்த 2 रोम लेटரையும் நீங்கள் வந்து உங்களால் ரொம்ப முடியலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 25 மார்க்ஸ் தான் உங்களுக்கு போகும். மீதி 75 மார்க்ஸ் நம்ம இதில் பேப்பர் 1ல் தரவாக இருந்தாலே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இதோட எல்லா வீடியோஸும் நான் இங்கே உங்களுக்கு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.